Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல செகண்ட் சம் பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் சம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டு கொடுத்திருப்பாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்திருப்பாங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. இங்க வந்து நமக்கு என்னன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சோ அதோட ரிவர்ஸ். சோ இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம எப்படி டீல் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஒரு ஜெனரல் ஃபார்மட் நமக்கு இருக்கு. அது என்னன்னா ax² + bx + c = 0. அதாவது ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து a ன்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து x டேர்மோட ஸ்கொயர் இல்லாத டேர்ம் x⁴ டேர்மோட கோஎஃபிஷியன்ட் b ன்னு எடுத்துக்கிறோம். இங்க ப்ராடக்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து c ன்னு எடுத்துக்கிறோம். தேர்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்மேட்டா எடுத்துக்கிறோம். சோ இது கூட நான் கம்பேர் பண்றேன். இங்க கம்பேர் பண்ணும்போது x² ஓட கோஎஃபிஷியன்ட் a ன்னு இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து a = 1, b வந்து உங்களுக்கு 3 இருக்கு, c = -28 இருக்கு. சோ இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுல இருந்து நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ போன இதுல வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்தோம். அந்த ஃபார்மேட்டே நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபார்மேட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபார்மேட்லயே உங்களுக்கு x² ஓட டேர்ம் வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். சோ 1 இருந்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா அதை அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் இப்போ y² கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். அதை எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்முக்கு ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு நம்ம ரூட்ஸ் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் பெரிய டெரிவேஷன் உங்க புக்லயே இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அந்த ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் என்னன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஆல்பா ஒரு ரூட்டை வந்து ஆல்பா எடுத்துக்கலாம், 2 ரூட் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஸ்கொயர் டேர்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 ரூட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னேன். சோ ஒரு ரூட் வந்து உங்களுக்கு -b + √b² - 4ac / 2a வரும். பீட்டா செகண்ட் ரூட் வந்து நான் பீட்டா எடுத்துக்கிறேன். என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கலாம். இங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ் வரும், அவ்வளவுதான். -b - b² - 4ac / 2a. அதாவது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ரூட் என்னன்னா -b ± √b² - 4ac / 2a. சோ இதுதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 2 ரூட்டா எடுத்துறோம். அதாவது பிளஸ் சிம்பிள் ஒரு ரூட், மைனஸ் சிம்பிள் ஒரு ரூட்டா, 2 ரூட்டா நம்ம எடுத்துறோம், ஆல்பா அண்ட் பீட்டான்னு சொல்லிட்டு. சோ இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்பா அண்ட் பீட்டா 2 ரூட் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் பிளஸ் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் மைனஸ் இருக்கு. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன, 2 ரூட்டை ஆட் பண்ணும். சோ ஆல்பா + பீட்டா சம் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த ரூட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு -b/a கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணனும். ஆல்பா * பீட்டா = நமக்கு c/a கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வேணா ஆட் பண்ணி பாத்துக்கோங்க, அதுக்கு அப்புறம் மல்டிப்ளை கூட பண்ணி பாருங்க. உங்க புக்லயே அது பண்ணிருக்காங்க உங்க எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல. சோ அது பண்ணாவே உங்களுக்கு -b/a c/a கிடைக்கும். ஓகேங்களா? சோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் -b/a, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் c/a. சோ a bங்கிறது நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், aங்கிறது x² டேர்மோட கோஎஃபிஷியன்ட், bங்கிறது வந்து x டேர்மோட கோஎஃபிஷியன்ட், cங்கிறது வந்து இந்த கடைசி கான்ஸ்டன்ட் தான் c வந்து கான்ஸ்டன்ட், எந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கிடையாது. a வந்து அகைன் x² டேர்மோட கோஎஃபிஷியன்ட். சோ இந்த ஃபார்மட், அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மள வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து -b/a போட்டா வந்துரும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து c/a போட்டா நமக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு x² + 3x - 28 = 0. சோ இங்க x² ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. சோ a = 1, b = x ஓட கோஎஃபிஷியன்ட் 3, c = -28. சோ அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். சோ நமக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன, ஆல்பா + பீட்டா = -b/a. சோ b வந்து உங்களுக்கு 3 இருக்கு, மைனஸ் இன்டு 3/a வந்து 1. so that is equal to உங்களுக்கு -3. so anything divided by 1 is equal to அந்த டேர்மே தான் வரும். so உங்களுக்கு sum of the roots வந்து -3 வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ product of the roots is equal to c/a. so c என்ன உங்களுக்கு இங்க -28 கொடுத்திருக்காங்க, -28, a வந்து நமக்கு 1 ன்னு தெரியும். so -28/1 is equal to -28. so நமக்கு இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். sum of the roots வந்து -3, product of the roots வந்து -20. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க, x² + 3x = 0 ன்னு கொடுத்தாங்க. ஓகேவா? x² + 3x = 0. சோ இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்க 1 தான் இருக்கு. சோ a = 1, b = அதே 3 தான், c = 0. c எதுவுமே இல்ல, கான்ஸ்டன்ட் எதுவுமே கொடுக்கல. சோ நம்ம sum of the roots ஆல்பா + பீட்டா கண்டுபிடிக்கணும்னா -b/a. சோ மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம்.
b is equal to 3 by 1 that's equal to again minus 3 தான் உங்களுக்கு வருது. அதே மாதிரி alpha beta is equal to c by a, ஆனா c நமக்கு 0 இருக்கு, 0 by 1 is equal to 0 தான். so product of the roots வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். so இதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். sum of the roots வந்து -3, product of the roots வந்து உங்களுக்கு 0. இப்போ third subdivision பார்க்கலாம். third subdivisionல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 plus 1 by a is equal to 10 by a square. so நம்ம இத வந்து ஜெனரல் ஃபார்மட்க்கு மாத்துறோம். ஜெனரல் ஃபார்மட் என்ன ax square plus bx plus c is equal to 0. இந்த ஃபார்மட்க்கு இத நம்ம கன்வர்ட் பண்ணனும். சோ எப்படி கன்வர்ட் பண்ணலாம்? இங்க ஃபர்ஸ்ட் LCM எடுத்துக்கலாம். நீங்க LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்தா உங்களுக்கு a காமனா எடுத்தா உங்களுக்கு a ஆல மல்டிப்ளை ஆகும். 3a plus 1 is equal to 10 by a square. சோ இப்போ ஒரு கேன்சலேஷன் பண்ணிடலாம். a வும் கேன்சல் ஆகும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இங்க a இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல, இங்க 1 தான் இருக்கு. சோ a மட்டும் கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. கிராஸ் மல்டிப்ளை ஆனா a into 3a plus 1 is equal to இங்க கேன்சல் அவுட் s is equal to 10. ஓகேங்களா? சோ இப்போ a உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3a square plus a is equal to 10 வருது. so 3a square plus a is minus 10. 10 inside வந்து minus 10 is equal to உங்களுக்கு 0 வந்துரும். சோ இந்த ஃபார்மேட்டை நம்ம இப்படி கன்வர்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு கன்வர்ட் பண்ணியாச்சு. சோ இங்க நமக்கு வேல்யூஸ் என்ன a is equal to 3 இருக்கு. அதுக்கு அப்புறம் b is equal to 1, c is equal to minus 10. ஓகேங்களா? a ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு a 3 ன்னு எடுத்துக்கிறேன். a ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு b. சோ அது வந்து 1 ன்னு எடுத்துக்கிறேன். இது டோட்டல் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -10, c அப்படியே எடுத்துக்கலாம். சோ sum of the roots alpha plus beta is equal to minus b by a. so minus of 1 by 3. so இதான் நமக்கான ஆன்சர். b வந்து நமக்கு 1 ன்னு தெரியும், c வந்து a வந்து 3 ன்னு தெரியும். so minus 1 by 3 தான் sum of the roots. அதே மாதிரி product of the roots வந்து c by a. c வந்து உங்களுக்கு -10 ன்னு தெரியும், கீழ a வந்து நமக்கு 3. so that's equal to minus 10 by 3. இதுதான் நமக்கு தேவையான product of the roots. ஓகேங்களா? so fourth subdivision பார்க்கலாம். fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க 3y square minus y minus 4 is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. so உங்களுக்கு a ஓட வேல்யூனா இது ஜெனரல் ஃபார்மட் வந்து ax square plus bx plus c அந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. அதனால கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். so இங்க a ஓட வேல்யூ என்ன a is equal to 3, அதாவது ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் நம்ம a ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் சிங்கிள் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து b ன்னு எடுத்துக்கிறோம். so b is equal to -1, அப்புறம் c is equal to -4. so சிம்பிளோட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? so இப்போ sum of the roots alpha plus beta is equal to நமக்கு தெரியும் minus b by a போட்டா வந்துரும். so minus of b என்ன -1 தான் இருக்கு, divide by 3. so minus into minus plus ஆயிரும், 1 by 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? sum of the roots. அதே மாதிரி product of the roots is equal to c by a. so c வந்து உங்களுக்கு என்ன -4 இருக்கு, -4 divided by a வந்து 3, that's equal to -4 by 3. இதுதான் product of the roots. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். so a b c மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதாவது x square y square ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிள் டேர்மோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு அப்புறம் தனியா கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறது a b c மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். sum of the products and sum of the roots and product of the roots வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இருக்கிற எல்லா சம்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.